இந்த ஆண்டு எம்மி விருதை பிரிட்டிஷ் தொடரான பேபி ரெயின்டியர் தட்டி சென்றது. சர்ச்சைக்குரிய நாடகமான பேபி ரெயின்டியரை உருவாக்கி அதில் நடித்த ரிச்சர்ட் காட் லிமிட் சீரிஸ் பிரிவில் விருதுகளை வென்றார். அதே நேரத்தில் ஜெசிகா கன்னிங் சிறந்த துணை நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டைட்டானிக் கப்பலை கட்டமைத்த பெல்பாஸ் நிறுவனம் திவாலானது. ஏர்லேண்ட் அண்ட் உல்ஃப் நிறுவனம் திவாலானதால் பலர் வேலைகள் இழக்கப்பட வாய்ப்புள்ளது என்று அந்நிறுவனம் கூறியது. கார்ப்பரேட்டின் தவறான நிர்வாகத்தில் நீண்டகால தோல்விகளால் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை குழப்பத்தில் தள்ளப்படுவதாக ஜிஎம்பி தொழிற்சங்கம் கூறியது. லிப் டெம்கள் NHS நிதியை அதிகரிக்க அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் சர் கெய்ர் ஸ்டார்மர் சீர்திருத்தங்களுக்கு முன் சுகாதார சேவைக்கு நிதி கிடைக்காது என்றார். பிரிட்டனில் நடந்த கட்சியின் மாநாட்டில் பேசிய திருமதி கூப்பர் 2020 லிப் டெம்கள் எவ்வாறு அழிவின் விளிம்பில் உள்ளன என்பதையும் முதல் முறையாக சுட்டிக்காட்டினார். பிபிசி செய்தி வாசிப்பாளர் எட்வர்ட்ஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குழந்தைகளை அநாகரிகமாக படங்களை உருவாக்கியதற்காக 3 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது.